ஒருநாள் தேவன் மோசேக்கு சொன்னாரு, நீ என் ஜனங்களோட நடுவுல இருக்க ஒரு விசேஷ கூடாரம் கட்டணும். அந்த இடம் என் வாசஸ்தலம் ஆகும். அந்த கூடாரம் தேவன் சொன்ன மாதிரி ரொம்ப சுத்தமா, அழகா, பரிசுத்தமா இருக்கணும். மோசே எல்லா விவரத்தையும், சைஸ், நிறம், டிசைன் எல்லாத்தையும் தேவனிடமிருந்து கேட்டுக்கிட்டார். மக்கள் எல்லாரும் தங்கள் தங்கம், வெள்ளி, ரத்தினம், நல்ல துணி, மரம், விலங்கு தோல் எல்லாத்தையும் மகிழ்ச்சியா கொண்டு வந்தாங்க. யாருக்கும் கொடு நூ வற்புறுத்தலை இல்ல, எல்லாரும் மனசார தந்தாங்க. கூடாரத்துக்கு 3 முக்கியமான பாகங்கள் இருந்தது. 1. வெளி மைதானம், இங்க தியாக பலிபீடம், வெள்ளிக்குளம் இருந்தது. 2. பரிசுத்த ஸ்தலம், இங்க பொன் விளக்கு தூண், மனோரா, மேசையில இருசோறு அப்பம், தூர்த்தி பலிபீடம் இருந்தது. 3. மிக பரிசுத்த ஸ்தலம், இங்கதான் உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் இருந்தது. அதுக்குள்ள தேவனோட 10 கட்டளைக்கல் பலகைகள். உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 தேவதூதர் உருவம் இருந்தது. அந்த இடத்துல தான் தேவன் தம் மகிமையோட இருப்பார். யாரும் அப்படி உள்ளே போக முடியாது. ஒரே ஆண்டுக்கு ஒரே முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியர், ஹை பிரீஸ்ட் போவார். அது கூட ரொம்ப பரிசுத்தமா தயார் பண்ணிக்கிட்டு. கூடாரத்துக்கு பெரிய திரை இருந்தது. அது பரிசுத்த ஸ்தலத்தையும் மிக பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிச்சது. அந்த திரை தேவன் பரிசுத்தத்தையும் மனிதனோட பாவத்தையும் பிரிச்சது என்கிற நினைவு குறி. மக்கள் எப்போதும் கூடாரத்தைச் சுற்றி முகாமிட்டாங்க. தேவனோட மேகம் பகலில் கூடாரத்துக்கு மேலே, இரவில் தீப்பம் மாதிரி பிரகாசிச்சது. அது தேவன் அவர்களோட இருப்பார் என்று அர்த்தம். கூடாரம் தேவனோட மக்கள் நடுவுல தேவன் வாசமிருக்கிற முதல் பெரிய சின்னம். பின்னாடி இயேசு வந்து நமக்காக வழியை திறந்தார்.